நாம யாருமே எதிர்பார்க்காத நிலையில இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த திரைத்துறையினர் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதி ராஜா அவர்கள் அதிகாலையில தான் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போன அந்த நொடி வந்துட்டு யாருமே வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய மனைவி கூட அருகில் இல்லாம பாரதி ராஜா அவர்கள் அனாதையா இருந்திருக்கிறதா ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கு. பாரதி ராஜா அவர்கள் இறக்கும் போது கடைசியா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களானது நம்ம எல்லாருக்குமே கண்ணீரை வர வச்சிருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் உடல்நல குறைவால காலமானாரு. தன்னுடைய மகன் தனக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே இறந்து போனதுனால பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பாரதி ராஜா அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாரு. தன்னுடைய மகன் இறந்த வேதனையில அதை தாங்கிக்க முடியாம அந்த ஒரு 6 மாத காலங்களா அவர் சரியா தூங்காமையும் சரியா சாப்பிடாமையும் தனிமையில இருந்ததோட தன்னுடைய மகனை நினைச்சு எந்நேரமும் அழுதுட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இதனாலேயே மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகி அதனாலேயே உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில தான் இருந்துட்டு வந்தாரு. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில கடந்த 3 மாதங்களாகவே பாரதி ராஜா அவர்களுக்கு மிக மோசமான உடல்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல வீடு மருத்துவமனைன்னு பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பல்வேறு வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகன் இறந்ததுனால வீட்டுல யாருமே இவரை கவனிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த வகையில தான் மோசமான உடல்நிலையோட இருந்த பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு இறந்து போனதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பாரதி ராஜா அவர்கள் இறக்கும் போது அவருடைய மனைவியில இருந்து மருமகள்ல இருந்து உறவினர்கள் யாருமே வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வீட்டுல இருந்த பணியாளர்களை தவிர யாருமே வீட்டுல இல்லாதனால அவர் இறந்து போன விஷயம் கூட தெரியாம காலையில விடிஞ்சதுக்கு பிறகுதான் பணியாளர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. அவருடைய மனைவியும் மருமகளும் உறவினர்கள் வீட்டுக்கு சென்றதாகவும் இதனாலேயே பாரதி ராஜா அவர்கள் தனியா இருந்திருக்காரு. தன்னுடைய கணவர் இறந்த செய்தி கேட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவங்களுடைய மனைவியே வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவரை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இந்த கொடூர சோகமான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற வகையில பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு வீட்டுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கங்கை அமரன் அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்களை மிக கடுமையா திட்டிருக்காரு. எதுக்காக இப்ப மட்டும் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த மனுஷனை பாத்துக்காம இப்படி அனாதையா இறந்து கிடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பயங்கரமா திட்டி அவருடைய மனவேதனையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு வீடியோவும் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி மிகப்பெரிய அளவுல சர்ச்சையும் ஆயிருக்கு. தன்னுடைய மகன் இறந்ததுல இருந்தே பாரதி ராஜா அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாம தன்னுடைய வீட்டிலேயே தனிமையில தான் இருந்து வந்திருக்காரு. தன்னுடைய மனைவி மருமகள்கிட்ட கூட பேசாம எந்நேரமும் தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே கடந்த சில மாதங்களாகவே யாருமே இவரை கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அப்பப்ப உடல்நிலை பாதிக்கப்படும் போது மட்டும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இதுல கடந்த 3 நாட்களா வீட்டுல யாருமே இல்லாத நிலையில பாரதி ராஜா அவர்கள் தனிமையில இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறைந்த பாரதி ராஜா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வீட்டுக்கே நேர்ல வந்து அவங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. இன்னும் பல திரைத்துறை பிரபலங்களும் அரசியல் முக்கிய தலைவர்களும் அவங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பானது இப்போ எல்லாருக்குமே தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.